नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवप्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 19வது பாடல். மடங்கு என் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொளவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேறொடும் களைந்து ஆண்டு கொள் உத்தர கோசமங்கைக்கு அரசேன் கொடும் கரி குன்று உரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சி கும்பினையே. கடைசியா பார்த்த பாடல்ல பார்த்தோம், தெரிந்தவர் தன்னை அடைந்தவர் பக்தன் பக்தன் அல்லாதவன் அப்படிங்கிற வித்தியாசங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லோருக்குமே ஹிதம் பண்ணக்கூடிய ஒரு செயலை செய்தார் பகவான். அந்த விஷத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தினால, அந்த ஒரு காரணத்தினால, நான் புதுசா உன்கிட்ட ஒரு அடியனாக வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால என்ன நீ ஒதுக்கிடாதே அப்பா, என்னையும் உன்னுடைய பழைய அடியார்களை எப்படி நீ பாதுகாக்கிறாயோ அது போல என்னை நீ என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஐ கிவ் ஃபுல் ரைட்ஸ் டு யூ. என்னை வைத்துக்கொள், விற்றுக்கொள், அடமானம் வைத்துக்கொள், எதுவோ ஒண்ணு பண்ணிக்கோ அப்படிங்கிற விஷயத்த ஃபுல் சரண்டர் பார்த்தோம் நம்ம. இப்ப அடுத்தது இந்த பாடல்ல என்ன கேட்கிறார், மடங்க என் வல்வினை காட்டை. மடங்க அப்படின்னு சொன்னா அழிய அப்படின்னு அர்த்தம். முன்னாடி முடிக்கச்சே மருந்தினனே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே அப்படின்னு முடிச்சார். மடங்கினர்க்கேங்கிறது என்ன அப்படின்னா, மறுபடியும் இந்த புருஷார்த்த லட்சியத்தை அடையாத காரணத்தினால பர்பஸ் ஆஃப் பர்த் அழிந்து போய் மறுபடி வருகிறார்கள். அதனால அவர்கள் மடங்கினர்கள் அப்படிங்கிறத சொன்னோம். இங்க அதே மடங்க அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறார். மடங்கங்கிறது அழிந்த அப்படின்னு. என் வல்வினை காட்டு, அழியும்படிக்கு நீ பண்ணணும்னு அர்த்தம். மடங்க அப்படின்னா நீ யூ மஸ்ட் டூ, அப்படி அழியும்படி பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்துல போடுற. மடங்க என் வல்வினை காட்டை. நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய வினை அப்படிங்கிறது ஒரு பெரிய காடு மாதிரி. இங்க உருவகம் எப்படி இருக்கு, பெரிய காடாக உருவகப்படுத்தி நிறைய இருக்கு. போன நேத்திக்குதான் பார்த்தோம், சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி அப்படின்னு வினை தொகைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்புகளாக நம்முடைய வினைகள் எல்லாம் இருக்கு. எப்ப இந்த வினைகள் எல்லாம் போறது, இவர் என்ன கேட்கிறார், வினை காட்டை நின் மண் அருள் அப்படி மண்ணு அப்படின்னாலே மண்ணு உத்தர கோச மங்கைங்கச்ச நம்ம என்ன சொல்றோம், நிலை பெற்ற. அந்த மண் அப்படின்னாலே நிலை பெற்றனா, நிலை பெற்றன்னு சொன்னா எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கான். அவருடைய அருள்ங்கிறது எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கு. என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்குறாரு, அதுதான் அங்க முக்கியம். அவருக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பு வச்சுக்கிறது இல்லை. பகவான் இவனுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கான், அதனால இவனுக்கு நம்ம ஒண்ணு பண்ணுவோம், அவன் எங்கேயோ இருக்கான் அவனுக்கு ஒண்ணு பண்ணுவான், அப்படி இல்லை. நிலை பெற்றதாக அச்சுதன் அப்படின்னு இவருக்கு பெருமாளுக்கு ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அச்சுதன். சுதம் அப்படின்னா நழுவுறது, அச்சுதம் அப்படின்னா நழுவாம இருக்கிறது, நிலை பெற்று இருக்கிறது. அதே மாதிரி இங்க மண்ணு அப்படின்னு சொல்லும் போது நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த அருள் அப்படி இருக்கு. அருளை அந்த குவாலிஃபை பண்றார். மண்ணு நின் மண் அருள், உன்னுடைய நிலை பெற்ற அருளினால் தீக்கொழுவும் விடங்க. தீக்கொழுவும் அப்படின்னு சொன்னா நெருப்புனால எரிக்கணும். அப்ப என்னுடைய அந்த இறைவனுடைய அருள்ங்கிறது எந்த ரூபத்துல வந்தா அது நெருப்பாக அது எரிக்கும் அப்படின்னா, கிருஷ்ணர் அதுக்கு என்ன சொல்றார், எதைதாம்சி சமித்தோப்னிகி பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. அப்ப எது எப்படி விறகு கட்டைகளை தீயானது எரித்து சாம்பலாக்குகிறதோ அது போல ஞானமாகிற அக்னியானது அனைத்து கர்மங்களையும், அந்த இடத்துல அனைத்து கர்ம பலன்களையும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், அனைத்து கர்ம பலன்களையும் ஞானமானது எரித்து சாம்பலாக்குகிறது. எரித்து சாம்பல் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா திரும்ப வருமா அந்த கர்மா பலன்? வரவே வராது. அதனால அதை அந்த ரெஃபரன்ஸை புரிஞ்சுண்டா நமக்கு இங்க என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு நீ எரிச்சுடுங்கிற. இந்த வினை காடு இருக்கே, இந்த காட்டை நீ எரிச்சு சாம்பல், எரிக்கிறதுனா அதை எரிச்சு சாம்பல் ஆக்குறது. எப்படி எரிச்சு சாம்பல் ஆக்குறது? என்னுடைய நீ கொடுக்கக்கூடிய ஞானத்தினால், அந்த ஞான நிஷ்டையினால எனக்கு இனிமேல் எனக்கு இந்த சஞ்சிதமோ பிராரப்தமோ ஆகாமியோ வேலை செய்யாம ஆயிடணும்.
அந்த மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். விடங்க விடங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஒரு மேன்லினஸ் காமிக்கிறது, ஆண்மை தனத்தை காமிக்கக்கூடிய ஒரு அழகு நிறைந்தவனே அப்படின்னு இறைவனை அது வந்து ஒரு அழகை சொல்லக்கூடியதாக. விடங்க எந்தன்னை விடுதி கண்டாய். நீ இத பண்ணறதுக்கு அந்த அந்த இடத்துல மேன்லினஸ் அப்படிங்கிறத விட நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். சுவாமி வந்து நம்ம கேட்கறத கொடுக்கக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட தான் இருக்கு, வேற யார்கிட்டயும் கிடையாது. அந்த குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா நிலை பெற்ற அருளாக இருக்கிறது. அந்த நிலை பெற்ற அருள்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு காலத்திலையும் மாறாத அவருடைய உபதேசங்களாக குறிக்கிறது. அந்த ஞான உபதேசங்கள் மூலமாக எனக்கு நீ என்னுடைய வினை தொகைகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடு. அதுதான் விடுதி கண்டா, என்னை விட்டுடாதேப்பா. என் பிறவியை வேரோடும் களைந்து ஆண்டுகொள். இன்னும் கூட நான் சொல்றது உனக்கு வந்து இதுவா இருக்கா, ஒரு சம்சயமா இருக்கா, நான் என்னதான் கேட்கிறேங்கிறது உனக்கு புரியலன்னா நான் இன்னும் உனக்கு கிளாரிஃபை பண்றேன்னு அடுத்த வார்த்தை போட்டுடுறேன். நீ எனக்கு அருள் கொடு அப்படின்னு சொன்னா நிறைய வகையில அருள் கொடுக்கலாம். ஏன்னா இப்ப வெறும் கேட்டது முன்னாடிக்கு நம்மளாதான் இப்ப வந்து அத வந்து டீகோட் பண்றோம். எப்படி டீகோட் பண்றோம்? நீ வந்து ஞானமாகிய அருளை கொடு, நீ வந்து எனக்கு உன்னுடைய உபதேசமாகிய அருளை கொடு. நீங்கள்லாம் யாரும் உட்காந்து டீகோட் எல்லாம் பண்ண வேண்டாம், நானே சொல்லிடுறேன்ப்பா. அடுத்த வரியில என்ன சொல்லிட்டாருன்னா என் பிறவியை வேரோடும் களைந்து. எப்படி வேரோடும் களையிறது? எப்படி இந்த பிறவி பிணி போகணும்னா ஒரே விஷயம் ஞானம்தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஞானத்தினால் மட்டும், நம்ம சைவ சித்தாந்தப்படியே இதை பேசினாலும், அது எந்த சித்தாந்தப்படி பேசினாலும் இது ஞானத்தால் அன்றி மோட்சம் கிடையாது. ஞானம் அலது கதி கூடுமோ அப்படின்னு தாயுமானவர் கேட்கிறார். நீ என்ன வேணா பண்ணு, பறவையிடை மூழ்கியும் நதிகளிடை மூழ்கியும் நீ என்னென்ன வேணா பண்ணு, எத்தனை நீ வந்து உன்னுடைய மூச்செல்லாம் நன்னா அடக்கி அங்கியை சோம வட்டத்துள் அடைத்தும் என்னென்ன நீ எவ்வளவெல்லாம் வந்து யோகாசன பயிற்சி பண்ணு, இல்ல இது பண்ண, நீ இந்த நிறைய யாத்திரைகள் போ, குருதே கங்கா சாகர கமனம், விரத பரிபாலனம் அதவா தானம். நீ வந்து எதை பண்றியோ, நீ வந்து யாத்திரை போறியோ, தானம் பண்றியோ, இல்ல நீ வந்து விரதங்கள் அனுஷ்டிக்கிறியோ, ஞானம் அல்லது கதி கூடுமோ, ஞான விஹீன சர்வமதேன. அதனால நீ ஞானத்தை தான் வந்து அவர் கேட்கிறாருங்கிறத அடுத்த வார்த்தையில போட்டுடுறாரு. ஏன்னா நாமளா ஒரு வியாக்கியானம் பண்ணிக்க கூடாது இல்லையா? அதனால அவருக்கு ரொம்ப கருணை. அவர் என்ன சொல்றார்? என்னுடைய பிறவியை வேரோடும் களைந்து எனக்கு இந்த புருஷார்த்த நிச்சயத்தை நீ கொடுத்துடுப்பா. ஞான நிஷ்டை எனக்கு வேணும். ஆண்டுகொள், என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை நீ வந்து ஃபுல்லா உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. அப்பதான் நான் வெளியில சுத்த மாட்டேன். என் புத்தி எப்ப பாரு வெளியில சுத்தின்னு இருக்கே. அதனால நான் எதுக்காக இதெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னா, அனவரதமும் உன்னையே நினைத்து உன்னுடைய வார்த்தைகளை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் எனக்கு வேணும். இப்ப எனக்கு மைண்ட் செட் தான் ப்ராப்ளமா இருக்கு. அதனால எனக்கு அதை நீ எனக்கு கொடுக்கணும். என் புத்தி வந்து எதை 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 பெரும்பாலும் நினைக்கிறதோ அதன் மயம் ஆகும். முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த உதாரணத்தை. புதுசா பாட்டியானவர்கள், புதுசா அம்மாவானவர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருடைய ஒரு இதுதான் ஒரு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு புதுசா கல்யாணமானவர்கள் என்ன என்ன மைண்ட்ல டாமினண்டா இருக்கும்? நம்மளோட பேரை பத்தி நினைச்சுட்டு இருப்போம். நம்ம குழந்தை பிறந்தா குழந்தைய பத்தி நினைச்சுட்டு இருப்போம். பேரனோ பேத்தியோ பிறந்தா அதை பத்தியே நினைச்சுட்டு இருப்போம். சோ எது டாமினண்டா இருக்கோ அதைத்தானே நம்ம நினைக்க முடியாது. அதனால இவர் என்ன கேட்கிறாருன்னா, உன்னை டாமினண்டா இருக்க வச்சுக்க, நீ என்னை ஆண்டுகொள். நீ என்னை ஆண்டுகொள்ள என் புத்தியில நீ நிறைஞ்சிடும். எனக்கு எதை பார்த்தாலும் சிவமயமா தெரியணும். அப்படி நான் இருந்துட்டேன் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் நான் அதுலயே டுவெல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பகவானுடைய உபதேசங்கள்ல நான் டுவெல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். முதல்ல ரூபத்துலதான் இருப்பேன். முன்னை அவன் நாமம் கேட்டேன் அப்படின்னு அப்பர் பாடுவார். அதனால முதல்ல நாமத்தை கேட்கிறேன், அப்புறம் ரூபத்தை கேட்கிறேன், அப்புறம் அவன் மயம் ஆயிட்டேன், நான் பைத்தியம் ஆயிட்டேன். அந்த மாதிரி ஆயிடுவேன். நானு ஆகிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னை ஆண்டுகொள். ஏன்னா எனக்கு அந்த கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு. உன்னால முடியும், நீ என்ன ஆண்டுகொள். யூ கம் அண்ட் ஓவர் பவர் மீ அப்படின்னு கேட்கிறாரு உத்தர கோச மங்கைக்கு அரசே. கொடும் கரி இத நீ பண்ணறதுக்கு உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுமப்பா. எவ்வளவு பெரிய யானையை நீ வந்து உரிச்ச. கொடும் கரி கொன்று. சாதாரணமா அந்த கஜமுகாசுரனை கொல்லும் பொழுது அவன் சாதாரணமாவும் வரல. அவன் ஒரு பெரிய யானை உருவத்தை எடுத்துட்டு வரான்.
அந்த யானை உருவத்தை அந்த யானை உருவத்தை கொன்று தூக்கி போட்டிருந்தா கூட பரவாயில்ல. நீ என்ன பண்ணனா அந்த உரிச்சு அதனுடைய தோலை எடுத்து போர்த்தி கொண்டல்லவா வந்து நீ எல்லாருக்கும் காமிக்கிற. உரித்து யார நீ அஞ்சு வித்தாய் அப்படின்னா பக்கத்துல அம்மா இருக்கா. அம்மாவை வந்து நீ அப்படியே பயமுறுத்திவிட்ட. நீ இந்த மாதிரி ஒரு யானத்தோ ஏதோ புலித்தோலை அரைக்கி செய்துனா கூட ஒழிஞ்சு போட்டோன்னு வந்து சகிச்சுட்டு உன்னை வந்து பொறுத்துட்டு இருந்தா. ஏதோ இவன் வந்து நல்ல அழகா எப்பாவதுதான் நீ வந்து சுந்தரேஸ்வரனா இருக்க. நீ பெரும்பாலான சமயங்கள்ல நீ எப்படி இருக்குன்னா சுடலை பூபதியா தான் இருக்க. நீ எப்ப பார்த்தாலும் நீ வந்து ஒரு இந்த இடுப்புல வந்து ஒரு புலித்தோலை கட்டின்னு இருக்க. அவ பொறுத்துக்கிறா, அவ போனா போட்டோம் போய் இவன் இப்படித்தான் இருப்பான்னு. ஆனா நீ என்ன பண்றன்னா அவளை பயமுறுத்துற. எப்படி பயமுறுத்துறன்னா அந்த கஜமுகாசுரனுடைய தோலை போர்த்தி கொண்டு கோட்டாட்டம் போட்டுட்டு வந்து நீ வஞ்சி கொம்பினையே அஞ்சுவித்தாய். நீ அவளை வந்து நீ பயமுறுத்தின அளவுக்கு அவளை பயமுறுத்தவே முடியாது, மகாமாயா ஆகும். அவளையே பயமுறுத்துறதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா என்னோட மனசுல பேயாட்டமா ஆடின்னு இருக்கேன் இந்த காமக்ரோத ரூபமோக மத ஆச்சரியங்களும் இந்த இந்திரிய விஷயங்களும் இந்திரியார்த்தங்கள்ல போகக்கூடிய அந்த தன்மையும் இதை பயமுறுத்துறதுக்கு உனக்கு முடியாதா? உன்னால அது நடக்காதா அப்படிங்கிற கொஸ்டின் அங்க நிக்கிறது. ஏன்னா இந்த வீரத்தை சொன்னதுனால இவ்வளவு வீரம் இருக்கு உனக்கு. என்னை ஆண்டு கொண்டு என்னை காப்பாற்றுவதற்கு உன்னால் முடியும். அதனால நீ அதை எனக்கு பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது பாருங்க. விடங்கங்கிறது வந்து அந்த உளியினால தட்டப்படாதது விடங்க. அதுக்கும் அது வந்து அதுவும் ஒரு அர்த்தம். அதாவது யாராலும் செய்யப்படாத அப்படிங்கிறது அது வந்து ஒரு அர்த்தம். இந்த இடத்துல அர்த்தம் வந்து அவருடைய அழகை சொல். சரி, ஓகே. அப்புறம் இது வந்து புலித்தோல் போர்த்தினது வந்து அந்த ரிஷி பத்னிகளுக்கு அருள் பண்ணும்போது அப்பதானா அந்த புலித்தோல் போர்த்தது? ஆமா, புலித்தோலும் அதாவது அந்த இதுல பண்ணா இல்லையா அந்த தாருகாவன ரிஷிகள் வந்து ஏவி விட்ட புலி, ஏவி விட்ட யானை, அது ஒரு கதை. அது அப்பவும் யானையை கொண்டார். இது கஜமுகாசுரனை கொன்ற போதும் அவர் இந்த யானத்தோலை வந்து போர்த்தி கொண்டார். இந்த அஷ்ட வீரட்டானத்துல ஒன்னது கஜமுகாசுரன், அது வழுவூர். இன்னொன்னு வந்து யானையின் உரி தோலை புலித்தோல் அது போர்த்தினது இன்னும் தார்காவனத்தை ரெண்டு தடவை பண்ணி. கொம்பர் இல்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே வெம்புகின்றே நீ விடுதி கண்டாய். பின்னர் நன்னுகில்லா உம்பர் உள்ளாய் மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே. அம்பரமே நிலமே அனல் காலொடு அப்பு ஆனவனே. பஞ்சபூதங்களையும் சொல்லிட்டேன். கொம்பர் இல்லா கொடி போல். கொம்பர் அப்படி கொடி எப்படி வந்து படரும்? தரையில படராது கொடி. கொடி வந்து அது படறதுக்கு ஒரு கொம்பு வேணும். அந்த கொம்பு இருந்தா தான் அந்த கொடியால அப்படி ஏறி ஏறி மேல போக முடியும். கொம்பர் இல்லா கொடி போல் அந்த கொடி ஒருவேளை வந்து நம்ம இப்ப ஆத்துலயே ஒரு முல்லை செடி போடுறோம் அப்படின்னா, ஒரு சந்தன முல்லை போடுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கிடுகிடுன்னு ஓடி போய் அது 4 முளை வரத்துக்குள்ள குச்சியை நட்டுடணும். இல்லைன்னா அது எங்க வந்து படறதுன்னு தெரியாம பாவம் வந்து அது கஷ்டப்படும். அதத்தான் இவர் சொல்றார் அலமந்தனேன் அப்படின்னு. நான் வந்து எங்க எங்க பிடிச்சுக்கிறதுன்னு தெரியலப்பா எனக்கு. எதை பிடிச்சுட்டு நான் ஏறி வர்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் அலமந்துறேன்னா இந்த உலகத்துல கொம்பு மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஒரு மனுஷன் இருக்கான், எனக்கு ஒரு உறவு இருக்கு, இல்ல ஒரு பொருள் இருக்கு, இல்ல ஒரு இடம் இருக்கு. இதெல்லாம் என்ன வந்து எனக்கு காப்பாத்திடுமோ என்ன? எனக்கு இதுதான் செக்யூரிட்டியோ? நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு எதுக்காக எனக்கு கூட மனுஷா இருக்கணும்? ஆல்வேஸ் வை ஐ சீக் பீப்புள், ஐ திங்க் தே ஆர் மை செக்யூரிட்டி. நான் எனக்கு வந்து யாராவது எனக்கு கூட ஒருவேளை போய் விழுந்துட்டேன்னா விழுந்தா விழு. இப்ப என்ன அதனால ஆக போறது? ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஆனா இந்த வயசு ஆகாத என்ன ஆகும்? யாராவது இருக்கேனா? ஆத்துல யாராவது இருப்பேனா? யாரும் கூட்டிட்டு போயிடக்கூடாது, நம்ம இருந்துடணும், யாராவது இருந்துடணும். ஏன் பயப்படுறோம் நம்ம? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த மனுஷன் தான் நமக்கு செக்யூரிட்டின்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு நாளும் இதுல திரௌபதி கதையில சொன்ன மாதிரி கையை தூக்கவே மாட்டோம். கையை கீழேயே தான் வச்சுட்டு இருப்போம். கீழே நம்ம கைக்கு எட்டுற மாதிரி இருக்கிற விஷயத்தையே நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபேக்டரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னும் இல்ல, நடக்கிறச்சே கூட ஒரு செவுரு வேணும், ஒரு டேபிள் வேணும், ஏதோ ஒண்ணு ஒரு குச்சியாவது வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா வயசு ஆக ஆக இதெல்லாம் தான் நம்மளோட செக்யூரிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். அது காரணம் நம்ம வயசு ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து அந்த எண்ணங்களை நம்ம விதைச்சு வச்சிருக்கிறதுனாலதான். அந்த கொம்பு அப்படிங்கிறது நான் பல விஷயங்கள் இருக்கு அதை நினைச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கு அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு நான் ஒண்ணு பின்னாடி ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே வீழாத மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் அப்படின்னு கேட்ப. தாயுமான் என்ன அழகான பிரார்த்தனை.
என்னால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஒரு ஒரு ஏஜ்ல ஒன்னொன்னுத்த பிடிச்சுக்கிறேன். எங்க இருக்கிறச்சே அப்பாவை பிடிச்சுக்கிறேன், கொஞ்சம் வயசாச்சுன்னா ஹஸ்பண்ட பிடிச்சுக்கிறேன், அப்புறம் அவருக்கும் வயசாயிடுச்சுன்னா பையனை பிடிச்சுக்கிறேன், அவனுக்கும் வயசாயிடுச்சுன்னா பேரனை பிடிச்சுக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், இந்த பேரனுக்கு ஒரு பையன் வந்தா அவனை கூட பிடிச்சுக்கலாம். நான் அது வரைக்கும் நான் இருக்கணும், ஆனா பிடிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் நான் மேல இருக்கானே ஒருத்தன், எனக்காகவே இருக்கானே, அவனை பிடிக்க மாட்டேன் நான். மேலங்கிறது கூட சொல்லக்கூடாது, எங்கும் நிறைந்த பொருளாக இருக்கானே, அவனை பிடிக்கிறது கிடையாது நான். அப்படிங்கறச்சே அதுதான் அலமந்தருது அப்படிங்கிறது. அலமந்து போறது அப்படின்னா என்னன்னா, எதையாவது பிடிக்க மாட்டேன், ஏதாவது கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அலமந்தருது அப்படிங்கிறது. மனசு சுழன்று கொண்டே இருக்கிறது, ஒண்ணு விட்டு ஒண்ணு, ஒண்ணு விட்டு ஒண்ணு அப்படின்னு இருக்கு. கொம்பரில்லா கொடி. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குற, ஒரு கொழுக்கொம்பு இல்லாமல் நான் ஒரு கொடி எப்படி எங்கேயாவது ஒண்ணு பிடிச்சுக்குமோ அந்த மாதிரி பிடித்து கொண்டிருந்தேன். கோமளமே, அழகா கூப்பிடுற பகவான கோமளமே அப்படின்னா, கோமளம்னா ரொம்ப யூத்ஃபுல் அழகு. இங்க விடங்கன்னு சொன்னார் போன இதுல, இங்க யூத்ஃபுல் அழகு, ரொம்ப இளமையுடன் கூடிய அழகு. சென்னையில கோமளீஸ்வரன் அப்படின்னே ஒரு சுவாமி இருக்கார். புதுப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல எக்மூர் கிட்ட இருக்கு. அங்க கோமளீஸ்வரர் அப்படின்னு சுவாமி, கோமளாம்பிகை அப்படின்னு அம்பாள். அது ரொம்ப பிராச்சீனமான கோவில் தான் கிடையாது, ரொம்ப சமீபம். அதான் சமீபம்னா ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி யாரோ அங்க குடியிருந்த செட்டியார்கள்லாம் கட்டின கோவில்னு சொல்லுவா. பட் ஆனா அந்த சுவாமி பேரு சொல்றேன், கோமளீஸ்வரர் அப்படின்னு. அவ்வளவு அழகு. அந்த அந்த இந்த வார்த்தையை இது பண்ண உடனே அது ஞாபகம் வந்தது எனக்கு. அதனால இளமை ததும்பக்கூடிய ஒரு அழகு, எப்போ இளமையாவே இருக்கக்கூடியவராக இருக்கிறாயே கோமளவே. இங்க இந்த இந்த ஒப்புமைய கூட நம்ம அழகா இலக்கிய நயத்தோட யோசிக்கலாம். எப்ப எனக்கு கொழுக்கொம்பு வேணும்னா, என்னுடைய இளம் தன்மை என்கிட்ட இருந்து போகும்போதுதான் எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும். நீ எப்படி இருக்கேன்னா, எப்பவும் இளமையா இருக்க, அப்ப உன்னை பிடிச்சாதான் சரியான, உன்னைத்தான் நான் கரெக்டா பிடிக்கணும். ஏன்னா நீயும் வயசான கிழவன் ஆயிட்டேன் தான், நான் ஒண்ணு பிடிச்சு நானும் விழுந்து நீயும் விழுந்து 2 பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரியில சேர்றது. அதனால நீ நீ சரியான ஆளப்பா. எனக்கு கோமணம், எனக்கு இப்பதான் தோன்றது, எதுக்கு இந்த கோமணமே போடணும் அப்படி என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன அவ்வளவு இது இப்போன்னா, அப்போ எனக்கு ஜஸ்ட் இப்போ ஏதோ தோணுது, அதனால கோமளமே வெம்புகின்றேனே. நான் ரொம்ப வெம்புகின்றேன்னா நான் என்ன சொல்றது, தவிச்சுன்னு இருக்கேன் நான். என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பாரு எவ்வளவு புலம்பிருக்கேன், உனக்கு ஏற்கனவே திருச்சதகம் 100 புலம்பிருக்கேன், இப்ப நான் நீத்தல் விண்ணப்பத்துல வேற 20 பாட்டு புலம்பின்னு இருக்கேன். அப்படின்னா உனக்கு தெரியலையா, நான் அவ்வளவு வெம்பி போயிருக்கேன். என்னால ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் a ஸ்டாண்டர்ட். இது ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிறதுக்கு என்னால முடியல. என் ப்ராப்ளமே என்னன்னா, நான் எது கிடைச்சாலும் அதுல இன்பத்தை நாடுறேன். என் பிரச்சனை அதுதான். நான் எது கிடைச்சாலும் அந்த இன்பத்தை நாடுறேன். அந்த இன்பம் தற்காலிகமானது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்தும் அதை நான் நாடுகிறேன். அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. நான் அது வெளியில உலகத்துல இருக்கிற இன்பம் தான் உண்மையான இன்பம் நினைத்து கொண்டு நான் அதை நாடிக்கொண்டிருக்கிறேன். நானே இன்ப ஸ்வரூபம்ங்கிறத நீ சொல்றத என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அசிமுலேட் பண்ணி, எனக்குள்ள இன்டர்னலைஸ் பண்ணி டைம் கொடுத்து அதுல உட்கார்றதுக்கு என்னால முடியுது. அதனாலதான் நான் கண்ட இடத்துலயும் எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குமான்னு பாக்குறேன். நீ எனக்கு, நான் இவ்வளவு வெம்பி போயிருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு என்னை விட்டுடாத, தயவு செஞ்சு என்ன விட்டுடாத, விடுதி கண்டாய். அடுத்து சொல்லிட்டார். அடுத்து விண்ணர் நண்ணுகில்லா. விண்ணர் நண்ணுகில்லான்னு எப்பவும் அவர் சொல்றதுதான், தேவர்களுக்கு கூட எட்டாதவனாக. நண்ணுதல் அப்படின்னா அவர்களை நாடுதல், எட்டுதல் அப்படின்னு அர்த்தம். விண்ணவர்களுக்கு கூட, அவர்களுக்கு கூட நீ எட்டுறது கிடையாது. இந்த மாதிரி அவர்கள் உன்னை உண்மையிலேயே இந்த இந்த ரூபத்துல உன்னை அடையணும்னு அவர்கள் நினைக்கிறது இல்ல. அதனால அவர்களுக்கு நீ எட்டுவதே கிடையாது. ஏன்னா நித்தியம் காங்ஷினக அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, இந்த இந்த தரிசனத்திற்காக தேவர்கள் கூட நித்தியமும் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள்னு விஸ்வரூப தரிசனத்தை சொன்னார். அந்த மாதிரி அவர்களுடைய நிலைமையே இந்திரிய வசப்பட்டவர்களாக அவர்களே இருக்கிற காரணத்தினால அவர்களால் உன்னை உண்மையிலேயே அறிய முடியவில்லை. அதனால நீ விண்ணர் நன்னுதில்லா உம்பர் உள்ளாய். உம்பர்னா இந்த இடத்துல உயர்ந்த இடத்துல நீ இருக்கு. அவர்களே உம்பர்கள், உம்பர்கோன் அப்படின்னாலே தேவர்களுக்கு அரசன்னு தான் அர்த்தம் பாக்குறோம். உம்பர்னா உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். இங்க உம்பர் உள்ளாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ இன்னும் உயர்ந்த இடத்துல இருக்கிற. ஏன்னா அவர்களே ஒரு உயர்ந்த இடத்துலதான் இருக்கிறார்கள், அவர்களாலேயே உன்னை எட்ட முடியவில்லை அப்படின்னா நீ அதையும் தாண்டி ஒரு உயர்ந்த லொகேஷன் நினைச்சுக்க வேண்டாம்.
இது வந்து அரிதற்கு அரிதாய் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்றது, அவ்வளவுதான். உயர்வு அப்படிங்கிறது சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஹையஸ்ட் உயர்வுங்கிறது லெவல். எதனாலனா இது எவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கிறது, அதனால இது வந்து ரகசியமா இருக்கு உன்னுடைய உன்னுடைய இது தன்மை, அதனால அது வந்து நீ உயர்வா இருக்க. ரகசியம்ங்கிறதும் உயர்ந்த விஷயம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால அது உம்பர் உள்ளாய் மண்ணு முத்தர கோச மங்கைக்கு அரசே அம்பரமே. அம்பரமே அப்படின்னு சொன்னா ஆகாசம்னு அர்த்தம். அம்பரம்னா அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு இவ பாடுறா இல்லையா, அந்த மாதிரி அந்த இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாசம் எல்லாம் நீதானே. நீதான் அப்படிங்கறத தெரியாததுனால நீ உம்பர் உள்ளாய். நீதாங்கிறத தெரிஞ்சுடுத்து அப்படின்னா நான் உன்னை ஈஸியா வந்து பிடிச்சிருவேனே, பிடிக்க முடியல. நான் எப்படி கொழுக்கொம்புக்கு அலையறேங்கிறது இங்கதான் கனெக்ட் ஆகுது. நான் உன்னை வந்து என்னால இன்ன பொருள் என்னால கண்டுபிடிக்க முடியாதது காரணத்தினால உன்னை பிடிக்க முடியல. ஆனா பிடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல நான் வந்து ஒரு கொம்பை தேடக்கூடிய ஒரு கொடியை போல நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையில எப்படி இருக்கன்னா எல்லாமா இருக்க. இங்க இருக்கிறது எல்லாம் என்னது, இந்த மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பஞ்சபூதங்கள் தான். நீதான் அந்த பஞ்சபூதங்கள், இங்க இருக்கிறது பூரா நீதான். எதை பிடிக்கிறது, எல்லாமே நீதான் அப்படிங்கிற அறிவு எனக்கு ஏற்பட்டாலே பிடிப்பதற்கு ஏதும் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரியல, அதனால நான் என்ன இருக்கேன், வெந்து போயிருக்கேன். நீ என்ன காப்பாத்து, என்ன விட்டுடாத அப்படின்னு கேக்குற. ஆனை வெம்போரில் குறும் தூரு எனப் புலனால் அலைப்புண்டேனை எந்தாய் விற்றெழுதி கண்டாய் வினையேன் மனத்தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பினையும் குருக்கா நின்ற ஒன்மையனே. எவ்வளவு கொஞ்சறார், நமக்கு கத்துக்கணும். இதெல்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம நாட்டுல குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் போது இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் வச்சு நம்ம கொஞ்சணும். நமக்கு தெரியறது இல்லை இல்லையா, பெரும்பாலும் நம்ம பாட்டிகள்லாம் நன்னா கொஞ்சம் இருப்பாளா, நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு அந்த இது தெரியறது இல்லை. என்ன சொல்ற, ஆனை வெம்போரில் கூறும் தூறு என. இந்த இடத்துல ஆனை, ஒரு ஆனை வந்து போர்க்களத்துல வந்து கடகடன்னு போர் புரியறதுக்கு ஆனைப்படை அப்படி நினைச்சுக்கணும். அந்த ஆனைப்படை வந்து வேக வேகமா போறது. மேல அம்பாரி இருக்கும், வீரன் இருப்பான், வில்லு வச்சுட்டு இருப்பான், இல்ல வேல் வச்சுட்டு இருப்பான், ஈட்டி வச்சுட்டு இருப்பான், எல்லாம் இருக்கும். இந்த ஆனை வந்து ட்ரெயின்டு ஃபார் ரன்னிங் ஃபாஸ்ட். சாதாரணமா ஆனைகள் ரன் பண்ணுவான்னா பண்ணாது. இந்த ஆனை வந்து ட்ரெயின்டு ஃபார் ரன்னிங் ஃபாஸ்ட். அப்ப இந்த வெம்போரில்னா என்ன, ரொம்ப காத்திரமா போர் நடக்கிறது, நல்ல ரெண்டு சைடும் நல்லா இருக்கு போரோட இது தன்மை. அப்ப அதுல இது வேகமா ஓடும் பொழுது குறும் தூறு. தூறு அப்படின்னு சொன்னா அந்த சின்ன சின்ன புதர்கள் இருக்குல்ல, செடி, இந்த தரையில இருக்கக்கூடிய வளரக்கூடிய புஷஸ், குட்டி குட்டியா இருக்கக்கூடிய அந்த புல்லு மாதிரி இருக்கக்கூடிய புதர்கள். அந்த எல்லாம் ஃபைட் பண்றது ஒரு நிலத்துல தானே ஃபைட் பண்றா, அந்த நிலத்துல வந்து இதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் இந்த யானை வந்து அமிச்சு மிதிச்சு ஒண்ணுமில்லாத பண்ணிட்டு போயிடும். யானையோட வெயிட்டுக்கும் அந்த தூறு வந்து எப்படி நிக்கும், நிக்கவே நிக்காது. சும்மா சாதாரணமா நடந்தாலே போயிடும். அதுவும் இந்த யானை எப்படி போறது அப்படின்னா ரொம்ப வேகமா போறது. இதெல்லாம் மனசுல கற்பனை பண்ணிக்கணும். அப்பதான் இந்த உலகம் நம்மளை எப்படி பாடுபடுத்துறதுங்கிறது புரியும். வெறும் இது வந்து இந்த 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 ஒரு காட்சிய வேர்ட்ஸ்ல அவர் எழுதுறாரு அப்படிங்கிற போது அவர் வேலை நிறைய நமக்கு தான் கொடுக்குறாரு. படிக்கிற ஆளுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, யூ பிரிங் இட் as a visualization in your mind. அப்பதான் உனக்கு நான் சொல்றது புரியும். ஏன்னா வார்த்தைகள்ல இவ்வளவு இதுக்கு மேல வேகத்தை கொடுக்க முடியாது, இதுக்கு மேல அழுத்தத்தை கொடுக்க முடியாது சொற்களால. அப்ப இந்த சொற்கள் ஒவ்வொன்னையும் நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்றேன். யானைனா பெரிய யானை, அது வெறும் போர்னா ரொம்ப பெரிய போர், அதுல தூறுனா அது குட்டி குட்டியா இருக்கிற புஷஸ், அது வேகமா ஓடும் போது அந்த புஷஸ் வந்து கண்ணுக்கே தெரியாம அது வந்து அழிஞ்சே போயிடுறது. இங்க அது மிதிச்சு போய் ஒன்னும் நசுக்கி போயிட்டு ஒண்ணும் இல்லாம பண்ணி விட்டுறது. அப்படி இருக்கும்போது அது மாதிரி அந்த யானை எப்படி போர்ல வந்து ஒரு புஷ்ஷ வந்து அந்த மாதிரி ஒரு குட்டி செடியெல்லாம் அது வந்து நசுக்கி போடுறதோ, அது மாதிரி ஐம்புலனால் அலைப்புண்டேன். நான் என்ன, எனக்கு 5 ஆனை இருக்குப்பா உள்ளுக்குள்ள, ஒரு ஆனை கிடையாது, 5 ஆனை எனக்கு. அந்த 5 ஆணையும் சேர்ந்து நான் ஒரே ஒரு குட்டி செடி என்ன போட்டு நசுக்கி எடுக்குது. என் ஃப்ரெண்ட் அது இங்க என்னன்னா ரொம்ப பியூட்டி என்னன்னா,
he is well aware of his problem. அதுதான் இவரோட பியூட்டியே. இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெல் அவேர் ஆஃப் அவர் ப்ராப்ளம். நமக்கு எல்லாருக்குமே நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியும். நமக்கு என்னன்னா இன்னொருத்தர் சொன்னா பிடிக்காதே ஒழிய எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியும் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய மனசுக்கு நான் என்ன பிரச்சனை பண்றேன், என்ன தப்பு பண்றேங்கிறது தெரியும். யாராவது வேலிடேட் பண்ணாதான் நான் ஒத்துக்க மாட்டேன், கடற்கடான்னு வந்து சண்டைக்கு வருவேனே தவிர நான் என்னோட மனசுக்குள்ள நான் பேசினேன்னா இந்த இடத்துல எல்லாம் நீ விட்ட இல்ல கோட்டை, இந்த இடத்துல எல்லாம் நீ தப்பு பண்ண இல்ல அப்படின்னு நான் என்ன ஹானஸ்டா தான் கேட்டுப்பேன். அது மாதிரிதான் நம்மளுக்கு அதையேதான் அவர் ரெப்ரசன்ட் பண்றாரு. எனக்கு நல்லா தெரியறதுப்பா. ஐம்புலன்களால் இந்த யானையால் மிதிப்பட்ட அந்த சின்ன செடியை போல நான் இருக்கிறேன். இப்போ என்னுடைய நிலைமை அந்த செடியோட நிலைமையாத்தான் இருக்கு. 5 யானை எந்தாய் என்னோட அம்மா மாதிரி நீ என்ன பாத்துக்க மாட்டியா? ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி செடிய ஒரு குழந்தைய யானை கால் கீழே விட்டுருவாளாவோ? அவ உடனே போய் பாஞ்சு காப்பாத்த மாட்டாளா? நீ விடுதி கண்டாய், நீ என்னை விட்டுடாத, நான் உன்னுகிட்டயே சரணடைஞ்சிருக்கேனா இல்லையா? நீ என்ன முன்னாடியே சொன்னேன் உனக்கு, நீ என் தாய் என் தந்தைன்னு 2 சொன்னேன் உனக்கு. இப்ப உன்னை தாய்ன்னு உனக்கு இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரா சொல்றேன். அதனால நீ என்ன பண்றனா, என்னை விட்டுடாத. அம்மா எப்படி வந்து குழந்தையை எந்த சூழ்நிலையிலும் பொத்தி பொத்தி பாதுகாப்பாலோ அது மாதிரி என்ன நீ இந்த 5 என்ற ஆணைகளிடமிருந்து பாதுகாத்து விடு. வினையேன் மனத்து, என்னுடைய மனசு எப்படி இருக்குன்னா நீ வந்து நீ எப்படி இருக்க, ஃபர்ஸ்ட் நீ எப்படி இருக்க, தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து இதெல்லாத்தையும் ஒத்து இருக்கக்கூடிய, அப்படின்னா என்னன்னா மிக மிக இனிமையான, இவ்வளவு இனிமையாக இருக்கக்கூடிய ஊனையும் என்பினையும் உருக்கா நின்ற உண்மையனே. நீ வந்து நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிற அப்படின்னு சொன்னா, நீ இந்த மாதிரியான இனிமை தன்மை அதிகமாக இருந்து என்னுடைய உடலையும், ஊனையும் அப்படின்னா உடலையும், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய என்பினையும் இந்த எலும்பு உருக்கிற அளவுக்கு இந்த அன்பு வந்து உன்னுடைய அன்பானது அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி படைத்ததாக இருக்கிறது. உருக்கான் என்றன்னா உருக்குகின்ற அப்படின்னு எடுத்துக்கணும். உருக்குகின்ற உண்மையனே அப்படின்னு சொன்னா ஒளிமயமானவனே, ஞான பிரகாசமாக இருக்கக்கூடியவனே, நீ என்னுடைய மனசுல வந்து இருந்துட்டியானா நான் வந்து இந்த புலன்கள் என்ற யானைகளால் நசுக்கப்படுவ முடியுமா என்ன? நீ எனக்கு எது வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறதையும் நானே சொல்லிட்டேன். என்னோட 5 புலன்கள் என்ன நசுக்கிறது, யானை நசுக்கிற மாதிரி என்ன நசுக்கிறது. ஆனா அதுக்கு ஒரே தீர்வு என்னப்பா, நீ வந்து என் மனசுல உட்கார்ந்துக்கிறது தான். நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நீ இந்த தேனும் பாலும் கண்ணலும் அமுதத்தையும் ஒத்தவன், நீ அன்பே வடிவானவன். அந்த அன்பினால் நீ என் ஊனையும் உருக்கி என் எலும்பையும் உருக்கக்கூடிய சக்தி படைத்தவன். அதனால நீ ஞான பிரகாசமாக என்னுடைய ஞான தீபேன பாஸ்வதான்னு பகவான் சொன்னது மாதிரி நீ என்னுடைய ஹிருதயத்துல வந்து ஞானாக்னியாக நீ இருந்து கொண்டே இருப்பாயாக அப்படின்னு கேட்கிறேன். படிக்கலாமா? அடுத்தது ஒன்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளிரும் வெண்மையனே விட்டெழுதி கண்டாய், மெய் அடியவர்களுக்கு அன்மையனே என்றும் செய்யாய், பிறர்க்கு அரிதற்கு அரிது ஆம் பெண்மையனே, தொன்மை ஆண்மையனே அழி பெற்றியனே. பெருமானுடைய தன்மையை பத்தி இங்க வந்து இது பண்றார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் இந்த போன ஸ்லோகத்திலயும் இந்த இங்கேந்து வந்து அந்த உத்தர கோச மங்கைக்கு அரசேங்கிறது டிராப் ஆயிடுச்சு. இப்ப வேற என்ன சொல்றார், உண்மையனே பார்த்தோம் நம்ம போன இதுல லாஸ்ட் வந்து உண்மையனே, அது வந்து ஞான ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடியவனே. எப்படி இருக்க நீ அப்படின்னா, திருநீரை வந்து உத்தூளித்து அப்படின்னா உடம்புற பூசிக்கிறது, இப்படி பட்டையா போட்டுக்கிறது இல்ல, உடம்பு பூரா அது திருநீர் குளியல் அப்படி இருக்கிறது. வெறும் வந்து பஸ்ம தூளியோட இருக்கக்கூடியது, எப்போதுமே பூசி இருக்கக்கூடியது. திருநீற்றை உத்தூளித்து ஒளி மிளிரும், அந்த ஒளி வந்து ரொம்ப மிளிரர் தான். திருநீற்றின் ஒளி மிளிரக்கூடிய ஒருவனே. வெண்மையனே விட்டெழுதி கண்டாய், வெண்மையனே அதாவது பிரகாசமாக ஞானத்தினுடைய பிரகாசத்தின் காரணமாக நீ வந்து ஒயிட் கலர்ல தெரியற பையன்னா அந்த திருநீர் எல்லாம் உன் மேல பூசி இருக்கிறதுனால நீ வந்து அப்படி இருக்க. என்னை விட்டுடாத, தயவு செஞ்சு என்னை விட்டுடாத. மெய் அடியவர்க்கு அண்மையனே, யாருக்கு நீ வந்து ரொம்ப அருகாமையில இருக்க அப்படின்னா அந்த உன்னை உண்மையாக புரிந்து கொண்டு உனக்கே ஆட்பட்டு இருக்கக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் நீ
அவர்களுக்கு ஹிருதயத்திலேயே நீ எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருப்பது தெரிகிறது. இங்க வந்து அவர் எல்லா ஹிருதயத்திலும் தான் வாசம் செய்கிறார். ஆனா தெரியறது சில பேருக்கு, தெரியாதது பல பேருக்கு. அந்த தெரிகிற சில பேருக்கு ஏன் தெரியறதுன்னா, உனக்கு அவர்கள் மெய்யாக அடிமை பூண்டிருக்கிறார்கள். அதனால மெய் அடியவர்கள் அது ஒண்ணு, மெய்யை உணர்ந்தவர்கள் அது ஒண்ணு. உண்மையான அடியவர்கள் மற்றும் மெய்யை உணர்ந்தவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள், தத்துவத்தக அப்படின்னு பகவான் சொல்றது மாதிரி உண்மையை உள்ளபடி உணர்ந்தவர்கள். என்றும் சேயாய் அண்மையனே, அடியவர்களுக்கு அண்மையனே, என்றும் சேயாய் பிறர்க்கு. நீ யாருக்கு அண்மை அப்படின்னா, உன்னை உணர்ந்தவர்களுக்கு அண்மை. யாருக்கு நீ விலகி இருக்கிறாய்? அப்படி சேயாய்னா விலகி இருக்கிறது. பிறர்க்கு அந்த உன்னை அறியாதவர்களுக்கு. நாற்றத்தின் நேரியே சேயாய் நனியானே அப்படின்னு பார்த்தோம் நம்ம சிவபுராணத்தை படிக்கும்போது. நாற்றத்தின் சேயாய் நனியானே, அதுதான் இங்க விரிக்கிற இந்த அந்த 2 வார்த்தையே இங்க விரிக்கிற. யார் உன்னை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அண்மையனாகவும், தெரியாதவர்களுக்கு விலகி இருப்பவனாகவும், அரிதற்கு அரிதாம். அப்படி ஈஸியா அறிய முடியாதப்பா உன்னை. உன்னை உள்ளபடி உள்ளபடி அறிவதற்கு மிகவும் அரியவனாக நீ இருக்கிறாய். பெண்மையனே, தொன்மை ஆண்மையனே. பெண்மையனே அப்படின்னா அந்த தாய்மை கூடியவனாக இருக்கிறாய். நீ வந்து எவ்வளவு கருணை உனக்கு எல்லா உயிர்கள் மேலே எவ்வளவு அந்த அந்த விஷம் சாப்பிட்ட அந்த தியாகத்தை வந்து தாய்மைக்கு ஒரு உதாரணமாக, பகவானுக்கு இருக்கக்கூடிய தாய்மைக்கு ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய அந்த தாய்மை இருக்கிற காரணத்தினால உன்னை பெண் என்று சொல்லலாம். தப்பே கிடையாது. தொன்மை ஆண்மையனே, எப்பொழுதும் ஆண்டும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த வீரம் செறிந்த ஒரு ஆண்மகனாக நீ இருக்கிறாய். அதனால் எத்தனை வீர விஷயங்கள் செய்தாய். அதனால் உன்னை ஆணாக சொல்லலாம், தப்பு கிடையாது. அலி பெற்றியனே, 2 கட்டாலாமும் உன்னை சொல்லலாம். ஏன்னா நீ அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கிறாய். நீ 2 விஷயமும் சேர்ந்து இருப்பவனாகவும் உன்னை சொல்லலாம், அலியாகவும் உன்னை சொல்லலாம். அதனால உன்னை அதனாலதான் அரிதற்கு அரிதாய் அப்படின்னு சொல்றேன். வெறும் பொண்ணுன்னு சொல்லிட்டா பொண்ணு தன்மையை கொடுக்கணும், வெறும் ஆணுன்னு சொல்லிட்டா ஆண் தன்மையை கொடுக்கணும். யூ கேனாட் பி கம்பார்ட்மெண்டலைஸ்ட். நீ வந்து எல்லா இடத்துலயும் ஃபிட் ஆக, எல்லாமா இருப்ப, எல்லாம் நீதான். தெரிந்தவர்களுக்கு அண்மையாகும், அறிந்தவர்களுக்கு அண்மையில் இருக்கிறாய், அறியாதவர்களுக்கு விலகி இருக்கிறாய். எப்பொழுதும் நீ வந்து உன் உடல் முழுவதுமாக திருநீறு பூசிக்கொண்டிருக்கிறாய். அதனால் ஒளி மிகுந்தவனாக இருக்கிறாய், ஞான ஒளியாக இருக்கிறாய். அப்படிங்கறத இங்க வந்து பகவான ஒரு வர்ணனை ஃபுல்லா பண்ணிடுறாரு. மேற்கொண்டு நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கனகத்திரளை போற்றி, போற்றி திருச்சிற்றம்பலம்.